ஹலோ யூவர்ஸ், பெருமாளோட ஆசீர்வாதத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிற லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து விஎன் நிலா சூப்பர் மார்க்கெட்டு, சதாசிவ நகர் பஸ் ஸ்டாப்பு. எப்போவுமே நம்ம வந்து விஎன் நிலா சூப்பர் மார்க்கெட் நியர்பை ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருப்போம். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைவாகவே விஎன் நிலா சூப்பர் மார்க்கெட்டு, சதாசிவ நகர் அந்த பஸ் ஸ்டாப்பு, இப்போ சிட்டி யூனியன் பேங்க்கு, மண்டபம், இந்த ரோட்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம வீடு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இதே ரோட்டில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து உங்களுக்கு ஒரு 100 மீட்டர் கூட இருக்காது. அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பாருங்கள், இது வந்து ஒரு 40 ஃபீட் ரோடு. இந்த 40 ஃபீட் ரோட்டில் நீங்கள் ரொம்ப கிளியராக நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம். ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரொம்ப பக்கத்தில் கோவில்ஸ் இருக்குது, பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்குது, நிறைய வெஜிடபிள் ஷாப்ஸ் இருக்குது, டீ ஷாப்லேருந்து எவ்ரிதிங், மெடிக்கல் ஷாப்லேருந்து டென்டல் கிளினிக்லேருந்து எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ரோடு, நல்ல டெவலப்பான ஒரு ரோடு. இந்த ரோட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த ஜங்ஷனில் தான் நம்மக்கிட்ட ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட் சேலுக்கு ரெடியாக இருக்குது. இந்த ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு ரைட்டு டேர்ன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ரைட் டேர்ன் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், கடைசி வரைக்கும் வந்துட்டோம். இந்த ரைட் டேர்ன் பண்ணி ஒரு லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம அப்பார்ட்மெண்ட் வந்துடுதுங்க. ஸோ நம்ம அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருமாளோட ஆசீர்வாதத்தில் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி கிரவுண்ட் ஃப்ளோர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 30 ஃபீட் ரோடு. 30 ஃபீட் ரோட்டில் இருக்கிற பெரிய ப்ளஸ்ஸே என்ன அப்படின்னா, அந்த டர்னிங் திரும்பின உடனே இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாமே கமர்ஷியலாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கிறதா இருந்தாலும் சரி, மற்ற எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் சரி, இந்த ரோடு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரோடு. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது ஒரு கவர்டு கார் பார்க்கிங் வித் கிரவுண்ட் ஃப்ளோர், 1100 ஸ்கொயர் ஃபீட்டு. யூடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 400 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் இருக்குது. பெருமாளோட ஆசீர்வாதத்தில் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ண ஒரு வீடு. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாலுங்க. இந்த ஹாலை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்லா லென்த்தியான ஹால். ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸில் வசிக்கக்கூடிய ஒரு ஃபீல் வேணும், எனக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் வீட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலோட ஒரு வீடு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த வீடாக தான் இருக்கும் அப்படிங்கிறத என்னால் கட்டாயமாக சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னா, இது ஒரு டபுள் பெட்ரூம் வீடு. ஸோ இதில் மிகப்பெரிய ப்ளஸ்ஸே என்னன்னா, ஒரு கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்துபடி இருக்குது. பெரிய கிச்சனு, உங்களுக்கு வுட் ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கிச்சனு. ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான கிச்சனு. அதே சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, இந்த வீட்டுக்கு வந்து 3 டாய்லெட் இருக்குங்க. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டாய்லெட் தான் இருக்கும். பட் இந்த வீட்டில் பொறுத்த வரைக்கும் 3 டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது. அதில் ஒரு பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட்டு, இன்னொரு பெட்ரூம்லேயும் அட்டாச் டாய்லெட்டு, ஹாலுக்கு வந்து ஒரு காமன் டாய்லெட்டு, கிச்சன் வந்து ஒரு பெரிய கிச்சனு வித் வாஸ்துப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாமே பக்காவாக அமைஞ்சிருக்கும் போது ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நல்லாவே பார்க்க முடியுது. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வீடை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லீஸுக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட் எடுத்துன்னு போய் கட்டிட்டு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அதே சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் ஆஃப் வீடு வித் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபீல் கொடுக்கக்கூடிய வீடு. வாஸ்துப்படி இருக்குது, நல்ல வெளிச்சம் இருக்குது, நல்ல காற்று வசதி இருக்குது. அதே மாதிரி பின்னாடி வந்து ஒரு கொல்லப்புறங்கள் வந்து இருக்குது, நல்லா யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து இந்த வீடை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்குங்க. ப்ராப்பர் வாஸ்துப்படி இருக்கக்கூடிய வீடு. இந்த வீடு வாங்குறதுக்கு உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 லட்ச ரூபா கையில் இருந்ததுன்னா போதுங்க. ஏன் 15 லட்ச ரூபா கையில் இருக்கணும் அப்படின்னா, இனிஷியல் பேமெண்ட் ஒரு 15 lakhs உங்கள் கையில் இருந்ததுன்னா மீதியை வந்து நீங்கள் பேங்க் லோன் போய்க்க முடியும். 15 லட்ச ரூபா இருந்ததுன்னா பேங்க் லோன் போயிட்டு நீங்கள் இந்த வீடை ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிட முடியும். அப்போ யாருக்கெல்லாம் இதில் விருப்பம் இருக்கோ ஸோ உடனே கான்டாக்ட் பண்ணிவிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ப்ரீமியம் லொக்கேஷனில் இருக்குது, கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது. மேபி ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை சூப்பர் மார்க்கெட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். அப்படி இல்லை ஒரு டென்டலுக்கு நீங்கள் ரெண்டல் கொடுக்கறதுனாலும் கொடுக்க முடியும். கமர்ஷியலாகவும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும், ரெசிடென்சியாகவும் யூஸ் பண்ண முடியும். 2-in-1 பர்பஸ். அதே மாதிரி உங்கள் வீடு எங்கேயாவது நீங்கள் வச்சுருக்கீங்க, சேல் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு சேல் பண்ணியும் கொடுப்போம். அதே சேம் டைமில் எங்ககிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சென்னை ஃபுல்லாக நம்ம சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ மிஸ் பண்ணாமல் உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். பக்கா வாஸ்துப்படி இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல பட்ஜெட்டில் இருக்குது, ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு வாஸ்துப்படி உள்ள ஒரு வீடு. எல்லாம் நல்லா உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக தேய்ச்சி பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணி எக்ஸலண்ட்டாக வச்சுருக்கோம். மெயின் கேட்லேருந்து எல்லாமே கிரில் கேட்டு வித் சேஃப்டி எல்லாமே இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ், வாழ்க வளமுடன்.